ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் 7th மந்த்லேயே நீங்கள் வந்து ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் பேபிக்கு வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் ப்ரெக்னென்சி கிளிக் ஆகும். நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற தாய் வந்து கம்பல்சரியாக ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டுக்கணும். அம்மாவோட பிளட் குரூப்பாகவே குழந்தை இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காது. அப்பாவோட பிளட் குரூப்பில் வந்துட்டு பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக வந்து வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை வரும். ப்ரெக்னென்சியில் வந்து காம்ப்ளிகேஷனை தவிர்க்கணும் அப்படின்னா ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கம்பல்சரியாக போடணும். ஒருவேளை உங்களுக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி கிடைக்கல, டிலே ஆகிட்டே இருக்குது அல்லது மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடலை அப்படின்னா செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகலாம். ரெண்டாவது, ப்ரீ டேர்ம் லேபராக ஆகிடலாம். ஸோ குறை பிரசவத்தில் வந்துட்டு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஃபெட்டல் அனிமியா வந்து ஏற்படலாம். ஸோ மூளைக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து சீராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலேயே வந்து 7th மந்தில் நீங்கள் வந்து ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு டெலிவரியில் போட மறந்துட்டீங்க அல்லது தெரியாது அப்படின்னா ஆன்டிடி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கு செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து பிளான் பண்ணுங்கள்.